தேவனை மறக்கிற யாவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர் அவர்தான், நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் அவர்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவரும் அவர்தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்னவரும் அவர்தான். ஆகையினால சமாதானம் கொடுக்கிற தேவனை விட்டு நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் எப்போதும் அன்புள்ளவர். அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம நினைப்போம், நல்ல வேலை இது எனக்கு கிடைக்கல, நல்ல வேலை இது எனக்கு வாய்க்கல, அப்போ ஒருவேளை அது நடந்திருந்தாலும் இது நடந்திருக்கும் போல என்று நம்ம யோசிக்கும் போதுதான் கர்த்தர் செய்ததில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தேவனோடு ஐக்கியமா இருங்கள். போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். அவரை மறந்தால் நாம் எங்கே போவோம்?